முதற்கட்டமா எழும்பூர்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு ஆய்வு மேற்கொண்டாங்க விஜய் அவர்கள். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு விடுதலை ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை நிறைய சோதனைகள் மேற்கொள்றாங்க. ஆட்சிக்கு தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய இடங்கள்ல லஞ்சம் ஒழிஞ்சதாகவும் சொல்றாங்க. இந்த களத்துக்கு போய் நாங்க இந்த வேலையை செய்யறோம் காட்டுறது நான் பார்க்கும்போது அது ஒரு பிஆர் ஆக்டிவிட்டியா மட்டும்தான் நான் பாக்குறேன். ஆனா அரசாங்கமே இப்படி இந்த விளம்பர நோக்கத்துல செயல்படுற செயல்கள்லாம் பார்க்கும்போது இப்ப கடந்த திமுக ஆட்சியில நிறைய ஊழல்கள் நடந்ததாகவும் திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் நிறைய கொள்ளடிச்சதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குறவங்க எப்படி விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கர்கள் இருக்காங்க. உங்க 2 பேர்த்தையும் உள்ள நீங்க சேர்க்கும் போது நல்ல சுத்தமா இருக்கிற தண்ணியில கொஞ்சம் சாக்கடையை கலந்தா இந்த தண்ணி சாக்கடை. இப்போ தேர்தல் முடிவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து நிறைய பேர் விலகிருந்தாங்க. ஆனால் நாம் தமிழ்லேருந்து யாரும் பெருசாக விலகினதாகவோ இல்லை மற்ற கட்சியில் இணைஞ்சதாகவோ தெரியல. இப்போ அண்மையில் 2 பேர் இலகிருக்காங்க, முத்துப்பாண்டி, களஞ்சியம் அவர்கள்லாம். நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறவங்க எல்லாரும் இது என்னோட கட்சி அப்படிங்கிற எண்ணத்துல தான் பயணிக்கிறாங்க. என்னோட கட்சி இல்ல அப்படின்னு அவங்களுக்கு தோணுதோ என்னவோ. யூ தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு அருண் அவர்கள். வணக்கம். இப்போ தாவேக ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு மேலாக ஆயிட்டு இருக்கு. முதற்கட்டமா எழும்பூர்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு ஆய்வு மேற்கொண்டாங்க விஜய் அவர்கள். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு விடுதலை ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. தொடர்ந்து நிறைய இடங்கள்ல ஆய்வுகளை மேற்கொள்றாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை நிறைய சோதனைகள் மேற்கொள்றாங்க. தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய இடங்கள்ல லஞ்சம் ஒழிஞ்சதாகவும் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க தாவேக ஆட்சியை? இந்த ஆய்வுகள் நிகழ்த்துறது இப்ப களத்துக்கே போய் வேலை செய்யறோம்ங்கிறது காட்டுறாங்க இல்லையா? இப்ப அரசியல்வாதிகளோ இல்ல இப்ப அதிகாரத்தில் இருக்கிற தலைவர்களோ ஆய்வு செய்யணுமா, போய் களத்துக்கு போய் பார்க்கணுமான்னா அதுவும் தேவை, ஒரு சிறிய அனுபவம். ஆனா முழுக்க முழுக்க இந்த களத்துக்கு போய் நாங்க இந்த வேலையை செய்யறோம் காட்டுறது நான் பார்க்கும்போது அது ஒரு பிஆர் ஆக்டிவிட்டியா மட்டும்தான் நான் பாக்குறேன். மக்கள்கிட்ட அது ஒரு விளம்பரப்படுத்துற ஒரு நிகழ்வா தான் நான் பாக்குறேன். இப்போ நம்ம செய்யற செயல்களை நம்ம விளம்பரப்படுத்துறோமான்னா ஆமா படுத்தணும். அது நம்ம அரசாங்கமா இல்ல, நம்ம தனியாரா இருந்து ஏதோ ஒண்ணு செய்யறோம்னா அதை பெருமளவுல விளம்பரப்படுத்திக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா நான் செய்யறேங்கிறத நானே சொல்றேன்னா வேற யார் சொல்றதுன்னு அப்படி ஒரு விளம்பரப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கும். ஆனா அரசாங்கமே இப்படி இந்த விளம்பர நோக்கத்துல செயல்படுற செயல்கள்லாம் பார்க்கும்போது இப்போ முதலமைச்சருக்கு போய் ஆய்வு நிகழ்த்தும் போது அந்த இடத்துல இருக்கிற அதிகாரிகள்லாம் கொஞ்சம் முடுக்கி விடப்படுவாங்க, கொஞ்சம் அங்க மேம்பாடு நடக்கும். ஆனா நிஜமான மாற்றம் எங்க நடக்கும்னா பாலிசி லெவல்ல, கொள்கைகள் அடிப்படையில மாற்றங்கள் நடந்தா மட்டும்தான் உண்மையான மாற்றம் நடக்கும். ஒரு கட்டமைப்பு இருக்கு. அதாவது இந்த தாவேக ஆட்சியில லஞ்ச ஊழல் இல்ல, கொஞ்சம் அதெல்லாம் குறைவா இருக்கு, இல்ல அதிகாரிகள் பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கு. ஆனா அதே இந்த 70 நாட்களுக்குள்ளதான் இந்த வழக்கறிஞர்களை நியமிக்கிறதுல ஊழல் நடந்திருக்கு. ஒவ்வொரு பதவிக்கும் 30 லட்சம் 40 லட்சம் வரைக்கும் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் நடந்திருக்குன்னு நம்ம சொன்னா நம்ம காழ்ப்புணர்ச்சியில சொல்றோம், இல்ல வேற மாற்று சித்தாந்தத்துல இருக்கோம் அப்படி சொல்லணும்னு கூட நினைக்கலாம். அவைக்கால் இருக்கிற வழக்கறிஞர் வழக்கு தொடர்ந்து இருக்காங்க. சோ ஊழல் நடக்காம இல்ல, நடக்குது. அது 70 நாள் ரொம்ப ஷார்ட்டரான டைம் நினைக்கிறேன். இந்த ஊழல் முறைகேடு இதெல்லாம் வெளியே மக்களுக்கு தெரிய வர்றதுக்கு இது ரொம்ப குறைவான காலகட்டம் நினைக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி இல்ல, பெரும்பாலான ஒரு கருத்து இருக்குல்ல, ஒரு 6 மாசம் டைம் கொடுக்கணும். அந்த 6 மாசம் டைம் கொடுத்து முடிக்கிறது இப்ப நமக்கு சொல்றதுக்கு பாருங்க ஊழலா, இத்தனை ஊழல் இருக்கு, ஆணவ படுகொலை நடந்திருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றமா அது இத்தனை நடந்திருக்குன்னு சொல்ற அளவுக்கு பட்டியல் போடுற. ஏன்னா இந்த ஆட்சியோட திசை வழி போக்க நம்ம அவங்களோட செயல்பாடுகளை வச்சு தீர்மானிக்க முடியும். நான் இப்ப பாக்குறத வச்சு இப்ப நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது அந்த ஆட்சி அதை நோக்கிதான் போய்கிட்டு இருக்குங்கிறது நல்லா வெட்ட வெளிச்சமாவே தெரியும். இப்ப கடந்த திமுக ஆட்சியில நிறைய ஊழல்கள் நடந்ததாகவும் திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் நிறைய கொள்ளடிச்சதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சோதனை மேற்கொள்றாங்க. ஏவா வேலு வீட்டுல சோதனை நடத்துறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா KA நேரு அவர்களா இருக்கட்டும், தாமு அன்பரசன் அவர்களா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி திமுக சேர்ந்த முக்கிய தலைகள்லாம் குறி வச்சு ரைடு நடத்துறாங்க, அவங்க மேல வழக்கு தொடுக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கடந்த ஆட்சியில யாரு தவறு செஞ்சாலும் அதை தாவேக அரசு தட்டி கேட்கறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போதைக்கு தட்டி கேட்கிற மாதிரி காமிக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். ரியல் டைமா கிரெடிபிளா ஏதோ ஒரு நடவடிக்கை நடந்ததுன்னா அப்போ ஒத்துக்கலாம். சரி, உண்மையை சொன்னோம்னா யாரு ஊழல் செஞ்சிருக்காங்களோ கடந்த ஆட்சியிலயும் சரி
அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சியிலே அதுக்கு முன்னாடி இருக்கிற அதிமுக ஆட்சியிலே யாரெல்லாம் ஊழல் செஞ்சு யாரெல்லாம் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு கொடுத்திருக்காங்களோ அவங்க மேல எல்லாம் வழக்கு தொடுக்கணும். அவங்க எல்லாத்தையும் அவங்க மேல நடவடிக்கைக்கு உட்படுத்தி அவங்க சிறை செல்றதையோ இல்ல அவங்களுக்கான உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கிறதையோ உறுதி செய்யணும். அது இந்த ஆட்சி செஞ்சதுன்னா மகிழ்ச்சி தான். ஆனா எனக்கு ஒரு கேள்வி, இப்போ அப்படி அப்படி வந்துட்டு யாரெல்லாம் ஊழல் செஞ்சிருக்காங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது தான் எங்களோட நோக்கம்னா அந்த நோக்கத்தை கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை தானே காட்டுறாங்க. அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குறவங்க எப்படி விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கர்கள் இருக்காங்க. உங்க 2 பேர்த்தையும் உள்ள நீங்க சேர்க்கும் போது உங்க நோக்கம் அது இல்ல அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு எளிமையா தெரிய வந்துருது இல்ல. இப்ப அதாவது திமுக பக்கம் தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதிமுக பக்கம் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்க. திமுக ஆட்களையும் வந்து யாருக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நாள்ல திமுக ஆட்களையும் அவங்க உள்ள சேர்த்திக்கவாங்களா இருக்கும். அங்க யார் ஊழல்கார படிஞ்சிருக்காங்களோ அவங்களையும் கூட உள்ள சேர்த்திக்காம இருக்கலாம். இப்போதைக்கு அதிமுக ஆட்கள் நியாயமா நீங்க அதிமுக மேல யாரெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கோ அவங்கள எல்லாம் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். ஆனா அவங்களை உங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்கும் போது உங்களுக்கு ஊழலை ஒழிக்கணும் அந்த நோக்கம் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, தாவேகா வந்து என்ன விலை பேசுறாங்க, என்ன கட்சியில இணையறதுக்காக குதிரைபரம் பேசுறாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. அந்த மாதிரி திமுக எம்எல்ஏ கிட்டையும் குதிரைபரம் பேசுறாங்களா தாவேகா? இருக்கலாம், நம்மளால அனுமானத்துல எதுவும் சொல்ல முடியாது. ஆனா இப்போதைக்கு தாவேகாவோட அவங்களோட நோக்கம் என்னன்னா தாவேகா அன்றி பிற கட்சிகள் ஏதோ ஒரு விதத்துல நிலைகுறைய செய்யணுங்கிறத அவங்களோட எண்ணமா இருக்கு. அவங்க திமுகவை எப்படியெல்லாம் நம்ம டேமேஜ் பண்ண முடியும், வீக்கெண்ட் பண்ண முடியும்னு பாக்குறாங்க. அதிமுகவை எப்படியெல்லாம் டேமேஜ் பண்ண முடியும், வீக்கெண்ட் பண்ண முடியும்னு பாக்குறாங்க. ஆனா இவங்க வந்து ஆக்சுவலா அதை செய்யணும்னா அது அரசியலா செய்யணும். இப்படி பேரம் செஞ்சோ இல்ல அவங்களோட அங்க இருக்கிற ஊழல்கார படிஞ்ச எம்எல்ஏக்களை கொண்டு வர்றது மூலியமா அந்த மாதிரி செய்யாம அரசியலா அவங்கள வீக்கெண்ட் பண்ணாங்கன்னா அப்போ அது வந்துட்டு மக்களிடையே ஒரு நன்மதிப்பு பெறும். இப்படி அங்க யாருக்கு எல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாம் உங்க கட்சியில சேர்த்துக்கிற மூலமா இப்போ நல்ல சுத்தமா இருக்கிற தண்ணியில கொஞ்சம் சாக்கடையை கலந்தா இந்த தண்ணி சாக்கடை இல்லை. அப்படிதான் மக்கள் அப்படித்தானே பாப்பாங்க. நான் வந்து ஒரு அரசியல் தாவேகா ஆட்சியை வீழ்த்துறதுக்காக திமுக, அதிமுக, பாஜக இந்த 3 கட்சிகளும் ஒரே அணியில் இணைய போறாங்க. இவங்கெல்லாம் இணைஞ்சது மூலயமா மாற்று கட்சி வந்து அதாவது வீழ்த்திட்டு இவங்களுடைய ஆட்சியை கொண்டு வர பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தாவேகாவை விமர்சனம் பண்றாங்க. இவங்க ஆட்சி நிறுவனத்துக்கு இவங்க ஆட்சி இன்னைக்கு நிலை பெற்றிருக்கு, தாவேகாவோட ஆட்சி நிலை பெற்றிருக்குன்னா அதுக்கு காரணமே திமுக, அதிமுக, பாஜகவும் தான். அவங்க ஏன் போய் வீழ்த்த போறாங்க? அவருதான் ஐயா ஸ்டாலின் தான் சொல்லிட்டாங்க, நாங்கெல்லாம் எந்த தொந்தரவு பண்ண மாட்டோம்னு. ஆனா அதே ஸ்டாலின் அவர்கள் ஒரு இடத்துல பேசியிருக்காங்களே, இன்னும் 6 மாதத்திலேயோ ஒரு வருடத்திலேயோ இந்த ஆட்சி மாறலாம், எல்லாத்துக்கும் தயாரா இருங்க தேர்தல் எதிர்கொள்றது திமுகவினு சொல்லியிருக்காருல்ல. நான் என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஆளுங்கட்சியை சும்மா ஒரு பயமுறுத்தலுக்காக சொல்ற ஒரு பேச்சாதான் நான் பாக்குறேன். அவங்களுக்கு இந்த ஆட்சியை செய்யணுங்கிற எண்ணம் எல்லாம் இல்ல. ஏன்னா இப்ப நம்ம எல்லாத்துக்கும் யோசிச்சு பார்க்கணும், தாவேகா ஆட்சி ஏன் அமைஞ்சது? 3 காரணங்கள் இருக்கு. ஆக்சுவலா 4 காரணங்கள் இருக்கு. 3 முக்கியமான காரணம். முதல் காரணம் திமுக தான். திமுக அதோட வாக்கு வங்கியே கொஞ்சம் இழந்திருக்கு தாவேகா கிட்ட. ஏன் இழந்தது? கரூர் சம்பவம் நடக்கிற வரைக்கும் திமுக மேல பெரிய தவறுங்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் திமுக தவறு செய்யுது. வேணும்னே வந்து அந்த எஃப்ஐஆர்ல அன்னைக்கு தாவேகாவோட தலைவரா இருக்கிற விஜயோ இல்ல அடுத்த கட்டத்துல இருக்கிற புஷி ஆனது ஆதவர்ஜனா அவங்க யார் மேலேயுமே வந்து வழக்கு கொடுக்காம, கேஸ் நடத்தாம, அவங்க கோர்ட் ஏறி இறங்க விடாம, இல்ல அவங்க மேல வழக்கு போட்டாங்க. ஆதவர்ஜனா மேல, புஷி ஆனந்த் மேல வழக்கு போட்டாங்க. விஜயவர்கள் மேல மட்டும்தான் போடல. மதியழகன் மேல மட்டும்தான் வழக்கு இருந்தது. எனக்கு தெரிஞ்ச அவங்க எந்த ஒரு கோர்ட்டோட ஹியரிங்கும் ஆதவர்ஜனோ புஷி ஆனந்தும் போன மாதிரி எனக்கு தெரியலையே. டெல்லிக்கு போயிருந்தாங்க ஒரு முறை. அது சிபிஐயோட வழக்கு இல்ல. நான் சொல்றது தமிழ்நாடு காவல்துறை இந்த சம்பவம் அடுத்த நாளோ மதியழகன் மேல எஃப்ஐஆர் போட்டது. அந்த எஃப்ஐஆர்ல ஐயா விஜய் மேலேயும் இருந்திருக்கணும், ஐயா புஷி ஆனந்த் மேலேயும் இருந்திருக்கணும், ஐயா ஆதவர்ஜனா மேலேயும் இருந்திருந்துச்சுன்னா மக்களுக்கு கொஞ்சம் இன்னும் இவங்களை பத்தி உண்மை இன்னும் வெட்ட வெளிச்சமா தெரிய வந்திருக்கும். அப்படி பண்ணியிருந்தா அது அவங்களுக்கு பாசிட்டிவா மாறி இருக்காதா? இந்த மாதிரி விஜய் மேல வந்து கேஸ் போட்டு அவரை முடக்குறாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து அவங்க மேல ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்திருக்க மாட்டாது அது? ஏன்னா ஆந்திரால இதே மாதிரி படம் பார்க்க போகும்போது கூட்ட நெரிசல்ல ஒரு அம்மா இறந்துட்டாங்க. தியேட்டருக்கு அல்லு அர்ஜுன் போயிருந்தாரு, அதிக கூட்டம் வந்ததுங்கிறதுனால அல்லு அர்ஜுன் ஒரு நாள் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருந்தாங்க. கண்டிப்பா அவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அது வந்து என்ன சொல்லுதுன்னா சாமானிய மக்களை விட அரசாங்கம் கடமையை செய்யும். அது யாரா இருந்தாலும் செய்திருப்பா. ஒரு பெரிய நடிகராகவே இருக்கட்டும், ஒரு புகழ் உச்சத்தில் இருக்கிற ஆளாவே இருக்கட்டும், மக்களுக்கும் ஒரு பாதிப்பு நடந்திருக்கு. அதுக்கு ஒரு அடையாளமாவது அல்லு அர்ஜுனாவை ஒரு நாள் அவங்க சிறையில உட்கார வச்சாங்க. ஆனா அந்த வேலையை இங்க நடக்கலைங்கும் போது அது வந்து இவங்களை அம்பலப்படுத்துறதுக்கு தவறிட்டாங்க. அது இவங்களுக்கு வேற சில நோக்கங்கள். ஆனா அவங்க நம்ம வந்துட்டு சாதகம் பாதகம் பார்த்து செயல்படாம அறத்தின் வழி நின்று செயல்பட்டு இருந்தாங்கன்னா
திமுக கிட்ட அறான்னா நம்ம எதிர்பார்க்கறது பெரிய தவறுதான். பட் ஸ்டில் அறத்தின் வழி நின்றுருந்தாங்கன்னா வேற மாதிரி நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ரெண்டாவது அதிமுக. அதிமுக வந்து அந்த அவரோட ஐயா எடப்பாடி அவரோட கூட்டத்துல யாரோ 2 பேர் கொடி அசைச்சிட்டாங்கிறதுனால இவ்வளவு பெரிய கட்சி, பெரிய கட்டமைப்பு இருக்கிற ஒரு கட்சி வந்துட்டு வராங்க, பெரிய கூட்டமைப்பு கூட்டணிக்கு அச்சாரம் போட்டாச்சு, அவ்வளவுதான் தாவேக்கா நம்ம கூட்டணிக்கு வரப்போகுதுங்கிற துணியில பேசுனது அதிமுகவோட தாவேக்கா தான் பெரிய கட்சியோங்கிற அவங்களோட பிம்பம் ஏற்கனவே ஊதி 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 ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கியிருந்தாங்க. அந்த பிம்பத்தை இன்னும் பெருசாக்கிறதுக்கு அதிமுக உதவிடுச்சு. மூணாவது, இந்த கரூர் சம்பவத்துக்கு பாஜகவோட டைரக்ஷனுக்கு கீழே ஹேமா மாலினி தலைமையில ஒரு கமிட்டி வருது. அந்த கமிட்டி இங்க வந்து பேசும்போது அண்ணாமலை கிட்டத்தட்ட 2024 தேர்தல்ல 11% வாக்கு வாங்கியிருந்தாங்க, வெறும் தாமரை மட்டுமே. 11% வாக்கு வாங்கி இருக்கிற ஒரு தேர்தலை சந்திச்சிருக்கிற ஒரு கட்சியோட தலைவர், முன்னாள் தலைவர் வந்து நின்று மேடம் செப்பல் ஸ்டார்டட் ஃபிளையிங் மேடம்னு பேசினாரு. அது பேசின போதோ அந்த நேரத்துல இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜயை காப்பாத்தினாங்க. ஐயா விஜயை காப்பாத்துறதுனால என்ன ஆச்சு, அவங்களோட அந்த பிம்பம் வந்து பெரிய ஊதி ஊதி பெருசாயிருச்சு. நாலாவது, நாம் தமிழர் பண்ண தவறு. நாம் தமிழர் வந்துட்டு வெறும் அண்ணன் சாட்டை துரைமுருகனும் அண்ணன் இரும்பவனம் கார்த்தி இவங்க 2 பேர் மட்டும்தான் தாவேக்காவை எதிர்த்து பேசினாங்க, அவங்களோட செயல்பாடுகளை விமர்சிச்சாங்களே தவிர வேட்பாளர்கள் அந்த அளவுக்கு இன்னும் மும்மரமா தாவேக்கா வேட்பாளர்கள் எதிர்த்து பேசல. இப்போ மயிலாப்பூர்லயே பார்த்தோம், நாம எதிர்த்து பேசினது மெஜாரிட்டியா தாவேலு திமுக ஆட்களை எதிர்த்து பேசினோம், அவங்களுக்கு எதிராக அவங்க செஞ்ச முறைகேடுகள் எல்லாம் சொன்னோம். தமிழிசை அவங்க சைட்ல இருக்கிற சிக்கல்களையும் பேசி. ஆனா பொதுவான மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நாம் தமிழர் கட்சியினர் வந்து அந்த தேர்தல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா திமுகவை தான் வந்து அதிகமா விமர்சிச்சிருக்கணும், ஆனா அதை மாற்றா வந்து தாவேக்கா விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதனாலதான் உங்களுடைய வாக்கு வங்கி குறைய ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லங்கிற நான் அப்படி விமர்சிச்சுட்டு 2 பேர் அண்ணன் நெடுமாறன் அது உங்களுக்கு மைனஸா மாறிடுச்சா? அவங்க 2 பேர் விமர்சிச்சது உங்களுடைய கட்சிக்கு மைனஸா மாறிடுச்சுன்னு பாக்குறீங்களா? 2 பேர் விமர்சிச்சதுனாலதான் தாவேக்கா 108க்குள்ள சுருக்கப்பட்டது. இன்னும் நாம் தமிழர் கட்சி இறங்கி வீரியமா விமர்சனம் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லா வேட்பாளர்களும், இப்போ மயிலாப்பூர்ல ஐயா வெங்கட்ராமன் வேட்பாளரா நின்னாரு, நான் வந்து இன்னும் ஆழமா அவரை எதிர்த்து விமர்சனம் பேசி இருந்தேன்னா மேபி 108ங்கிறது இன்னும் ஒரு 90ஆவோ இல்ல ஒரு 85ஆவோ கூட குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த 3 கட்சி திமுக, அதிமுக, பாஜக, இறுதியா நாம் தமிழர், இந்த 4 கட்சிகளுமே வந்துட்டு இன்னும் கடுமையா வந்து ஐயா விஜய் விமர்சிச்சு பேசியிருந்தாங்கன்னா இந்த தாவேக்காவோட செயல்பாடுகளையோ இத பேசி இன்னும் சொல்ல போனா நாம் தமிழருக்கு நான் வந்து எனக்கு ஒப்பிட்டு பார்க்கறது கூட இருக்கு. பாருங்க அவங்க எப்படி செயல்படுறாங்க, நாங்க எப்படி செயல்படுறோங்கிறத இன்னும் கூட என்னால பேசியிருக்க முடியும். ஆனா நம்ம பிரதான திமுக நினைச்சு நம்ம திமுகவை மட்டுமே பேசுனதுனால எல்லார்கிட்ட இருந்து கொஞ்சம் வாக்கை இவங்க எடுத்து இன்னைக்கு தாவேக்கா இப்படி பெருசா வளர்ந்து நிக்கிறாங்க. ஒருவேளை இந்த கட்சிகள்ல சரியான எதிர்ப்பை சரியா தேர்தல் காலத்துல வேலை செஞ்சிருந்தாங்கன்னா தாவேக்கா மேபி 90 சீட்டு இல்ல ஒரு 85 சீட்டு அப்படி வந்து கூட நின்றுக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு 108 வரைக்கும் வந்து நிக்குதுன்னா அது காரணம் என்னன்னா மிச்சம் எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு விதத்துல கோட்டை விட்டுருக்கோம். இவங்களை வந்து வேற மாதிரி அணுகிருக்கணும். இவங்களோட ஹிப்போக்ரிசம் சொல்லுவாங்க. இவங்களோட பிஆர் கேம்பெயினை நம்ம உடைக்க தவறிட்டோம். நம்ம நிஜ அரசியல் செஞ்சோம், நம்ம வந்து கள அரசியல் செஞ்சோம். ஆனா தாவேக்காவோட சோசியல் மீடியா டீமா இருக்கட்டும், அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் கலெக்ஷன்ல வடை சுட்டு பழகின ஆட்கள். அவங்க இன்னைக்கு எலெக்ஷன்ல வடை சொல்றாங்க, அது வடைங்கிறத நாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் இன்னும் சரியா சேர்க்கலையோன்னு தோணுது. மக்களும் வடை நல்லா இருக்குன்னு நினைச்சு வாங்கி கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை எந்த இடத்துலயாச்சும் தவறு பண்ணி தான் பாக்குறீங்களா? இதெல்லாம் மாத்திருந்தா கண்டிப்பா கட்சின்றது அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துருக்கலாம், குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 எம்எல்ஏக்களாச்சும் வென்றிருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வைக்கிற விமர்சனம் என்னன்னா நாம் தமிழர் வந்து தாவேக்கா வந்து அவங்களோட கூட்டணி வச்சிருந்துருக்கணும், அப்படி வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு டெபுட்டி சிஎம் கிடைச்சிருக்கும், ஒரு 50லேருந்து ஒரு 70 எம்எல்ஏக்கள் கூட வென்றிருக்க முடியும். அதெல்லாம் சீமான் அவர்கள் தவற விட்டுட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க அந்த இடத்துல சீமான் அவர்கள் சரியான முடிவு தான் எடுத்தாரா இல்ல தவறான முடிவு எடுத்ததா பாக்குறீங்களா? நான் இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பின்னடைவோ இல்ல இந்த இன்னைக்கு நடக்கிற இந்த அரசியல் சூழ்நிலைக்கு எதுக்குமே நாம் தமிழர் கட்சி காரணங்கிறத நான் ஏத்துக்கல. சொன்ன மாதிரி இன்னும் தீர்க்கமா தாவேக்கா விமர்சிச்சிருக்கணுங்கிறது என்னோட கருத்து. ஆனா இந்த நிலைமை காரணம் மக்கள் தான். மக்களுக்கு சரியான அரசியல் புரிதல் இன்னும் வரல. இல்ல இப்போ வடநாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, தமிழ்நாடு வந்து ரொம்ப வந்து ப்ராக்ரெசிவா இருக்காங்க, ரொம்ப அரசியல் முதிர்ச்சியோட இருக்காங்க, அவங்க வந்து வாக்களிக்கிறாங்கன்னா தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க மாட்டாங்க, மாநில கட்சிகளுக்கு தான் வாக்களிப்பாங்க, அவங்க வந்து
அரசியல்ல ரொம்ப தெளிவான ஆட்கள்ங்கிற பிம்பம் வட இந்தியாவில் இருக்கு. ஆனா நமக்கு தெரியும் அது பிம்பம் இல்ல. நம்ம வந்து 5 விஷயத்துக்காக ஓட்டு போடுறோம். சாதி, மதம், சாராயம், பணம், திரைக்கவர்ச்சி. இந்த 5க்காக தான் வாக்களிக்கிறோம். இந்த திரைக்கவர்ச்சி இது வரைக்கும் கொஞ்சம் இல்லாம இருந்தது. ஆனா அதெல்லாத்தையும் மாத்தி, அதெல்லாத்தையும் நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையுமே மாத்தி, சாதி மதம் இல்லாம ஓட்டுக்கு பணம் வாங்காம தாவேக்கும் நிறைய இடங்கள்ல ஓட்டு விழுந்திருக்குல்ல. அதான் திரைக்கவர்ச்சி வந்து இதனாலே வென்றுச்சுன்னு சொல்லலாம். ஆனா எதுவுமே வந்து கருத்தியல் கிடையாது. எதுவுமே வந்து எது நலனுக்காக அப்படின்னு விழுந்த ஓட்டு கிடையாது. இப்ப என்ன ஆயிப்போச்சு, இப்ப வட மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப தெரியுது. ஓ இவங்க வந்துட்டு அவ்வளோ அறிவார்ந்த வாக்காளர்கள்லாம் இல்ல. இவங்க வந்து திரைக்கவர்ச்சிக்கு கூட வாக்களிப்பாங்க அப்படிங்கிற உண்மை வந்து இப்ப வெட்ட வெளிச்சமா இப்ப எல்லாத்துக்கும் தெரிய வருது. சோ ஒருவேளை நாம் தமிழர் வேற மாதிரி மாத்தி ஏதோ செயல்பட்டு இருக்கலாமான்னா, நான் தேர்தல் களத்துக்குன்னு ஒரே ரூல் தான் இருக்கு. தேர்தல் களத்துல எப்படி மக்களை அணுகணும். இப்ப இன்னும் நான் என்ன சொல்ல போறேன், நாம் தமிழரோட வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் மக்களை பார்த்து கருத்தை கொள்கையை சொல்லி தயவுசெய்து எனக்கு வாக்கு போடுங்க, நான் வந்தேன்னா உங்களுக்கு இத்தனை நல்லது செய்வேன் பேசினேன். தாவேக்கால் இருக்கிறவங்க அப்படி பேசல. திமுக இருக்கிறவங்க கூட பேசின மாதிரி எனக்கு தெரியல. எல்லாம் டாடா காமிச்சிட்டே போனவங்க தான். மக்கள்கிட்ட இறங்கி பேசினது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இருந்தும் வாக்கு விழுகலன்னா என்ன அர்த்தம்? கருத்தியலை இந்த தடவை வந்து திரைக்க வச்சு வீழ்த்திருச்சு, இல்ல அதை மறைச்சிருச்சு அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆனா இது நிலையானது இல்ல. எப்படி சொல்றது, இது இது இருந்திருக்கு போல. இது நமக்கு மேல ஒரு பெரிய டிசைன் தான் எனக்கு தோணுது. ஏன்னா தமிழ்நாட்டுல அடிச்ச விஜய் அலை பாண்டிச்சேரி அடிக்கலங்கும் போது எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த இந்த தேர்தலில் இது இப்படிதான் இருக்குங்கிறது நமக்கு வேணா தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா ஐயா விஜய்க்கோ இல்ல ஐயா விஜய்க்கு ஆதரவா இருக்கிற சக்திகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும் இந்த தேர்தல் இப்படிதான் இருக்க போகுதுன்னு. அததான் நிறைய இடத்துல குறியீடுகளா நம்ம காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்தாலும் இந்த குறியீடுகள் எல்லாம் தாண்டி கூட நம்ம இதை முறியடிச்சிட முடியும்னு நம்ம நம்பணும். அது இல்ல, இது நம்மளோட பெரிய சக்தி. அப்ப இது வேற மாதிரி முறியடிக்க வேண்டியது இருக்கு. தமிழர் கட்சியே ஒரு வேற மாதிரியான ஒரு கட்டமைப்புக்கு தயாராக வேண்டியது இருக்கு. பண்ணிட்டு இருக்கோம். அந்த வேலை தான். இப்ப நேற்றைய தினம் திருப்பூர்ல நடந்த காமராஜர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில சீமான் அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாங்க, ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாரு, மனசை வந்து தளர விட்டுறாதீங்க, கண்டிப்பா இடைத்தேர்தல் நீங்க போட்டியிடுங்க, இதே வந்து அந்த புத்துணர்ச்சியோட போக கண்டிப்பா நீங்க வெற்றி பெறுவீங்க, நீங்க சட்டமன்றத்தில் போயே ஆகணும், நீங்க குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு ஆளாச்சும் நீங்க வென்றே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து சீமானவர்களும் உறுதி பண்ற மாதிரி தான் தெரியுது. இடைத்தேர்தல் போட்டியிட போறதாகவும் அம்பாசமுத்திரம் தொகுதியில் நிக்க போறதாகவும் தெரியுது. நின்னா ஒரு அங்க வெற்றி வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு? இடைத்தேர்தல்ல சீமான் அண்ணன் போட்டிடுறாருங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு தெரியும். எந்த தொகுதி என்ன ஏதுங்கிறதெல்லாம் இன்னும் ஒரு முழுமையடைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அபிஷியலா இன்னும் வரல. ஆமா வரல. அம்பாசமுத்திரத்துல ஒரு வித்தியாசமான களமா பாக்குறேன் நான். இப்ப திமுகவுக்கு வாக்களிச்சவங்க, அதிமுகவுக்கு வாக்களிச்சவங்க, காங்கிரஸ்க்கு வாக்களிச்சவங்க, இப்படி பல வேறுபட்ட தரத்துல வாக்களிச்சிருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் ஒரே சைட்ல நிக்கிறாங்க. வேற வேற கட்சிகளுக்கு வாக்களிச்சவங்க எல்லாம் வந்து இப்ப ஏமாற்றப்பட்டிருக்காங்க. பேசிக்கா மக்களுக்கு சரியான அரசியல் புரிதல் இருந்துச்சுன்னா மக்கள் என்ன உணரணும்னா, இந்த இடைத்தேர்தல் மக்களால திணிக்கப்படும். இந்த இடைத்தேர்தலில் ஜனநாயக படுகொலை தான், இது ஒரு துரோகம் தான், இதை செய்யக்கூடாது. இப்போ கிட்டத்தட்ட வந்து 70 நாளா அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ இல்லைங்கிறதே வந்துட்டு ஜனநாயகத்துல அந்த தொகுதிக்கு நடக்க வேண்டிய பணிகள் முடங்கி நிக்குது. இது தவறு, இது நடந்துடக்கூடாது. ஆனா அதே மீறி நம்ம இப்ப தேர்தல் களத்துக்கு நம்ம சொல்லுவோம், நீங்க வேற வேறக்கு யாரு இவர் வேற இவர் வேறன்னு நினைச்சாலும் வாக்கு போட்டீங்க, இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிக்கிறாங்க, உங்களை எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க, சரியான மாற்று நாம் தமிழர் ஒரு தடவை நிரூபிக்கிறதுக்கான களம் தான் அம்பாசமுத்திர களம். அதுவும் இல்லாம மிச்சம் இருக்கிற களமும் அப்படிதான். அம்பாசமுத்திரம் வந்து அந்த அந்த தொகுதியில என்ன நடந்திருக்குங்கிறது தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி. அதனால நம்ம அதை எடுத்து கொண்டு போவோம், வீரியமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். அதுக்கப்புறம் மக்கள் கையில இருக்கு என்ன எப்படி முடிவு எடுக்கிறாங்க. இப்ப தேர்தல் முடிவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா திமுக இருந்து நிறைய பேர் விலகிருந்தாங்க, அதிமுக இருந்து விலகிருந்தாங்க, நிறைய பேர் வந்து தாவே கலப்பு இணைஞ்சிருந்தாங்க, மாற்று கட்சியில மாறி மாறி இணைஞ்சிருந்தாங்க. ஆனா நாம் தமிழ்ல இருந்து யாரும் பெருசா விலகினதாகவோ இல்ல மற்ற கட்சியில இணைஞ்சதாகவோ தெரியல. இப்போ அண்மையில வந்து 2 பேர் வந்து இலகிருக்காங்க, முத்துப்பாண்டி, களஞ்சியம் அவர்கள்லாம். இப்ப இதனால கட்சிக்கு வீழ்ச்சி அடை நினைக்கிறீங்களா? இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ அண்ணன் முத்துப்பாண்டி கிட்ட நான் பேசினதெல்லாம் கிடையாது. ஆனா களஞ்சியம் கிட்ட நான் பேசியிருக்கேன். ஏன்னா நான் சென்னையில இருக்கும்போது அவரு கூட அடிக்கடி அவரை பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பார்க்கும்போதெல்லாம் அவர்கிட்ட பேசியிருக்கேன். ஒரு நல்ல ஒரு கள போராளிதான், ஒரு நல்ல சிந்தனையாளர். அவர் விலகிறதுல வருத்தம் தான். பட் ஆனா அவங்க எடுக்கிற முடிவு அதுக்கு நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இது நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறவங்க எல்லாரும் இது என்னோட கட்சி அப்படிங்கிற எண்ணத்துல தான் பயணிக்கிறாங்க. என்னோட கட்சி இல்ல அப்படின்னு அவங்களுக்கு தோணுதோ என்னவோ தெரியல. அதனால அவங்க விலகிருக்கலாம். நான் வந்து கட்சியில 2023 சேர்றேன். நான் சேரும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஐயா ராஜீவ் காந்தி, கல்யாண சுந்தரம் அந்த டைம்லயே அவங்க விலகிட்டாங்க. இல்ல விலகி கொஞ்ச நாட்கள் தான் இருக்கும். நான் அப்ப கட்சியில சேர்றேன். நான் சேரும் போது எனக்கு
ஐயோ இவங்க பெரிய பேச்சாளர்களாச்சே, இல்ல நல்லா செயல்படுறவங்களாச்சு, இவங்க போயிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் இருந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆட்கள் வெளியேற வெளியேற இப்ப சமீபமா காளிமாறக்கால் வெளியே போகும்போது கூட நான் எனக்கு வருத்தம். ஆனா அத அதே சமயம் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது. யார் இருந்தாலும் இல்லாட்டி இந்த கட்சி நடக்கும், இந்த கட்சி இயங்கும். ஏன்னா இது இனப்படுகொலையினால உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. இது இனத்தோட விடுதலைக்காக வேலை செய்யற ஒரு கட்சி இது. இது வந்து என்னோட வேலை, இவனோட வேலைன்னு இல்லாம இது வந்து எல்லாத்தோட இது வரலாற்று பெரும்படின்னு எடுத்துக்கிட்டு செய்யற மக்கள் தான் இந்த கட்சியில் இருக்காங்க. அதனால யாரு இருந்தாலும் போகாட்டியும் இருந்தாலும் இல்லாட்டியும் கட்சி நடக்கும் அப்படிங்கறதுல எனக்கு முழு முதல் நம்பிக்கை இருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து கட்சி இல்ல, வெற்றி இல்லைன்னாலும் வீழ்ச்சி இல்லை. எல்லா தடவையும் வாக்கு சதவீதம் அதிகமாயிருக்கு. இதான் முதல் தடவை நாம் தமிழருக்கு ஒரு பின்னடைவு வந்திருக்கு. 8% வாக்கு குறைஞ்சிருக்கு. இந்த நேரத்துல கட்சியில சேரவங்க எண்ணிக்கை வந்து குறையும். ஆனா இன்னும் கட்சியில ஆக்டிவா ஆட்கள் சேர்ந்துகிட்டே இருக்காங்க. நான் தகவல் தொழில்நுட்ப பாசறையில் இருக்கிறதுனால நானே வந்து நிறைய உள்ள சேர்ற மக்களுக்கு அங்கீகாரம் போட்டு அட்டை கொடுக்கறது இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ அதனால கட்சியில வந்துட்டு மக்கள்கிட்ட எந்த தொழிலும் இல்லை. ஏன்னா இப்போ 4% இருக்கு, 20 லட்சம் வாக்கு இருக்கு. 20 லட்சம் நாளைக்கு 2 கோடி வாக்கு ஆகாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அரசியல் அப்படிப்பட்ட ஒரு களம். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து இது 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 வந்து ஒரு மீட்டுருவாக்கம் செய்யறதுக்கும் நாமளே சுய பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பா இருக்கும். ஒருவேளை தொடர்ந்து வெற்றின்னு இல்ல தொடர்ந்து அதிகமா வாக்கு செலுத்தி போயிட்டே இருந்தோம்னா நம்ம சரியான பாதையில் தான் போவோம் அப்படிங்கிற ஒரு 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 சிந்தனை கூட வந்திருக்கலாம். இப்ப வந்து நம்ம சரியான பாதையில் தான் போறோமா, ஒரு சுய பரிசோதனை தேவையாங்கிற ஒரு ஒரு நிலைக்கு வந்துட்டு அந்த சுய பரிசோதனையும் தேவைதான். பண்ணதுல கொஞ்சம் எங்கெங்க எல்லாம் சுணக்கம் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிக்க முடியும். கட்டமைப்பு ரீதியாவோ இல்ல மிச்ச ரீதியாவோ சரி பண்ணிக்கணும்னா கூட அது கூட இப்படி ஒரு ஒரு இது ஒரு நல்லது இருக்குன்னா நான் அப்படிதான். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்கள் பகிர்ந்திருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். என்னுடைய கருத்துக்களை கேட்டதுக்கு